ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ். நாங்கள் பிரதீப். நம்ம சேனல் வழக்கமாக ஏர்னிங் ஆப்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வழக்கமாக நம்ம பார்க்குற மாதிரி டாஸ்க் ஆப்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லாங் டைம் ஆப், அது மட்டும் இல்லாமல் வந்து ஜஸ்ட் வந்து லைஃப் டைமாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து நீங்கள் செல்ஃபாக சைன் அப் பண்ணி உள்ளே வரும்போது உங்களுக்கு ஒரு 2 ஸ்க்ராட்ச் கார்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை ஸ்க்ராட்ச் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் அமௌண்ட் வந்து கிடைக்கலாம். தென் அது போக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பர் ரெஃபருக்கு வந்து ஒவ்வொரு ஸ்க்ராட்ச் கார்டு கொடுப்பாங்க. அந்த ஸ்க்ராட்ச் கார்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா ₹5 இருந்து ₹10 உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து விழும். ஓகேங்களா? ஒவ்வொரு ஸ்க்ராட்ச் கார்டுக்கும் ₹5 ₹10 விழும். ரெஃபர் ஸ்க்ராட்ச் கார்டுக்கு மட்டும். ஓகேங்களா? தென் அது போக செல்ஃப் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் வந்து இதில் போஸ்ட் போட முடியும். உங்களோட போஸ்ட்டுக்கும் ஏர்னிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து போஸ்ட்டை வந்து லைக் பண்ணும்போது உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்குது. அது போக நீங்கள் வந்து அடுத்தவங்களோட போஸ்ட்டுக்கு கமெண்ட் பண்ணும்போது ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்குது. ஒரு போஸ்ட்டை போடுறதுக்கு ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்குது. அவங்களோட போஸ்ட்டுக்கு மற்றவங்க லைக் பண்ணுறதுக்கும் ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ ஒரு ரவுண்ட் சர்க்கிளாக வந்து கிடச்சிட்டு இருக்கு. தென் அது மட்டும் இல்லாமல் இது மூலயமா நீங்கள் வந்து இதில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து மீட் பண்ணும்போது அதுக்கும் வந்து ஏர்னிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாவது ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா கூட உங்களால் ஒரு ஏர்னிங்ஸ் வந்து இழந்துட முடியும். ஸோ இதில் நிறைய பேர் பேமெண்ட் இப்போ வந்து எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 2 நாள் தேவைப்படுச்சு. அந்த கன்ஃபார்ம்லாம் பண்ணிட்டு தான் இன்றைக்கி வந்து நான் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் ஐக்கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எமோலி இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுறக்கான லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். ஸோ இதில் வந்து இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது மூலியமாக நீங்கள் வந்து பீப்பிள் வந்து மீட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஷாட்டாக வரும். அதெல்லாம் ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது மூலிமா ஒவ்வொரு ஃப்ரெண்டு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுற மூலிமா அவங்களோட ஏர்னிங்ஸில் வந்து 5% உங்களுக்கு வந்து கமிஷன்ஸ் கிடச்சிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். நீங்கள் இதில் கூகுள், ஃபேஸ்புக் இது மூலிமா நீங்கள் டைரெக்டாகவும் சைன் அப் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னா இந்த சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்லையே, எனக்கு தெரிஞ்சு இந்த சைன் அப் தான் பெஸ்ட்டு. ஸோ சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கான நேம் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. தென் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன். இதில் நீங்கள் வந்து பேடிஎம் வச்சிருக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஏன்னா டைரெக்டாக நம்ம வித்ரா வந்து பார்த்திங்கன்னா பேங்க்குக்கு மட்டும்தான் இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ பேங்க் வித்ரா தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கலாம். பேடிஎம்மில் கேவிசி கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அவசியம் இல்லை. ஓகேங்களா? கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு வேண்டிய பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. தென் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு யுவர் ஏஜ்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ரவுண்டாக 18 ஏஜுக்கு மேலே இருக்கவங்க தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கான ஏஜ் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெஃபர் கோட் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோக்கு சைட்லேயும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த ரெஃபர் கோடை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அக்செப்ட் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதில் ஒரு டிக் பண்ணிட்டு கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எந்த மாதிரி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட நீங்கள் என்டர் பண்ணியிருக்க அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி இதில் என்டர் பண்ணிட்டு இந்த வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆயிரும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் பேஜ் வரும். ஸோ இதில் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபைல் பிக்சராவது வைக்கணும். ஸோ நான் எந்த ப்ரொஃபைல் பிக்சர் வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மணி ஏர்னர்ஸ் தமிழ் சொல்லிட்டு என்னோட லோகோ தான் வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோ தான் வைக்கணும்னு இல்லை. ஸோ எந்த ஃபோட்டோ வேணாலும் நீங்கள் ஒரே ஒரு ஃபோட்டோ வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் அடுத்த பேஜ் மூவ் ஆக முடியும். தென் அதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுக்கான ஒரு நேம் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட யூசர் நேம் வந்து இவங்களே ஒரு நேம் வந்து கொடுப்பாங்க, நீங்கள் கொடுத்துருக்க நேமை பொறுத்து. தென் அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு காலமாக இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களோட ரியல் நேமு, உங்களோட ஏஜ், அதுக்கப்புறம் மேல் ஆர் ஃபீமேல், அப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து மீட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, அந்த மாதிரி மீட் பண்ணும்போது உங்களுக்கு அவங்க ஹேருக்கு, அதாவது இதில் வந்து என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து போடுவீங்க. ஸோ உங்களோட ஒர்க் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் அந்த ஒர்க்கை பற்றின ஏதாவது டவுட் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னா அவங்க வந்து உங்களை மீட் பண்ணணும்னு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அவருக்கு அதாவது 1 மணி நேரத்துக்கு உங்களுக்கு வந்து ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை யாராவது அந்த ஒர்க்கு சம்மந்தமாக பேசணும் அப்படி மீட் பண்ணணும்னு நினச்சி உங்களை கான்டாக்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து அவங்க வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அதையும் கொடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி கீழே வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களோட ஜாப், ப்ரொஃபஷன், அப்புறம் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்டர் பண்ணி இதில் ஏதாவது வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபுல் அக்யூரேட்டாக பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதில் ப்ராப்பராக நீங்கள் வந்து பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு 1000 அப்படின்னு போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு கைக்கு வர அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி டேக்ஸில் போக அவங்க வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இது மாதிரி ப்ரொஃபைல் பிக்சர் வந்து கண்டிப்பாக என்டர் பண்ணணும். என்டர் பண்ணால் தான் இங்கே இருக்கிற டிக் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி மெயின் பேஜ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் நீங்கள் வந்து பண்ண வேண்டிய ஒர்க்கு. ஸோ இதுக்குள்ளே போய்ட்டு எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ வந்து பார்ப்போம். ஓகேங்களா?
ஸோ ஜஸ்ட் உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இடத்துல வந்த உடனே பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு காயின் சிம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மேலே டாப்பில். ஸோ அந்த காயின் சிம்பிளை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 ஸ்க்ராட்ச் கார்டு சைன் அப் போனஸ் வந்து கொடுப்பாங்க. அதாவது ரெஃபர் கோடு யூஸ் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா என்னோட ரெஃபர் கோடு நான் சொன்ன மாதிரி மேலேயும் வீடியோ சைட்லேயும் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ரெஃபர் கோடு வந்து தப்பு இல்லாமல் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஸ்க்ராட்ச் கார்டு வந்து கிடைக்கும். ஸோ அந்த 2 ஸ்க்ராட்ச் கார்டு தான் நான் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கரெக்டாக வந்து சொல்ல முடியாது. ஜஸ்ட் சில இதில் வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸாக தான் நம்ம வந்து ஏர்னிங்ஸ் வந்து எடுப்போம். ஸோ 1000 காயினோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 1 ரூபி ஓகேங்களா. 10,000 காயின்ஸ் வந்து 10 ரூபா அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து 1000 காயின்ஸ் 1 ரூபா வந்து கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 25 காயின் தான் கிடச்சிருக்கு. சைனப் போனஸுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். சில டைமில் சைனப் போனஸ்லேயே 10,000 காயின், இதில் வந்து 5000 காயின் அந்த மாதிரி வந்து சிலருக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து உங்களோட லக்க பொறுத்து தான் ஓகேங்களா. தென் அதுக்கு பிறகு ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும். இந்த ஸ்க்ராட்ச் கார்டிலலாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5000 காயின்ஸில் இருந்து 10,000 காயின்ஸ் தான் கண்டிப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 10,000 காயின்ஸ் ஓகேங்களா. ஸோ 5 ரூபாயிலேருந்து 10 ரூபா ஒவ்வொரு ரெஃபருக்கும் நம்மளுக்கு வந்து கிடைக்குன்னு சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் இதை கூட நான் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே வந்து 5000 வந்து மறுபடியும் ஆட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு ரெஃபருக்கும் வந்து அந்த காயின்ஸும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ அது இந்த இடத்துல ஆட் ஆகும். ஸோ இவ்வளோ தான் காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியுமா, ரெஃபர் மட்டும் தானா, சைன் அப் போனஸ் மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது மட்டும் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி டாஸ்க் வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ அந்த டெய்லி டாஸ்க்கை நீங்கள் வந்து எதில் பார்க்கணும் அப்படின்னா இங்கே கீழே வந்து பாருங்கள் ஒரு பெல் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படிலாம் நீங்கள் உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து பாருங்கள் ஒரு நோட் பேட் மாதிரி ஒரு இது வந்து கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்லேருந்து செகண்டு. ஸோ அந்த நோட் பேடை வந்து கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் யுவர் டெய்லி டாஸ்க் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல தான் டாஸ்க் வந்து உங்களுக்கு வந்து டெய்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த மாதிரி டாஸ்க்லாம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட்டை வந்து லைக் பண்ணுறது, நீங்கள் வந்து போஸ்ட் போடுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து டாஸ்க்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மேலே இருக்கிறது பாருங்கள் 1,00,000 காயின்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து இந்த ஆப்புக்கு கொடுக்கணும் ப்ளே ஸ்டோரில். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதை பற்றின ஒரு பெஸ்ட்டான கமெண்ட் வந்து கொடுக்கணும். கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இந்த 1,00,000 காயின்ஸ் வந்து கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ இதை வந்து நல்லா படித்து பாருங்கள். எவ்ரி டே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1,00,000 காயின்ஸுக்குள்ளே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சான்ஸ் வந்து கொடுத்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் வந்து இது நான் லைக் பண்ணிட்டேன் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துட்டு எனக்கு 1,00,000 காயின்ஸ் வரல நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு கேட்காதீங்க தயவு செஞ்சு. ஸோ அது வந்து அவங்க அது வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஏர்ன் பண்ணுற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது நிறைய பேர் போஸ்ட் வந்து இதில் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த போஸ்ட்டில் ஒரு 5 போஸ்ட் லைக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வேலெட்டில் ஆட்டோமேட்டிக்காக 50 காயின்ஸ் வந்து ஆட் ஆகும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா 10 லைக் வந்து உங்களோட போஸ்ட் நீங்களும் இதில் வந்து போஸ்ட் போட முடியும். ஸோ நீங்கள் வந்து போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா இது மாதிரி நிறைய பேர் லைக்குக்காக உங்களோட போஸ்ட்டையும் லைக் பண்ணுவாங்க ஓகேங்களா. இங்கே வந்து பாருங்கள் நம்ம 5 லைக் கொடுத்தோம் அப்புறம் 5 போஸ்ட்டுக்கு லைக் கொடுத்தோம் அப்படின்னா 50 காயின் கிடைக்குது. அது மாதிரி உங்களோட போஸ்ட்டுக்கு லைக் வரும். அந்த மாதிரி உங்களோட போஸ்ட் வந்து ஒரு 10 லைக் எடுத்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு 100 காயின் சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு போஸ்ட்டில் போய்ட்டு ஏதாவது ஒரு 2 கமெண்ட் வந்து நீங்கள் பண்ணுறீங்க ஏதாவது போஸ்ட்டில் அப்படின்னா 2 கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 50 காயின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி உங்களோட போஸ்ட் வந்து 2 கமெண்ட் வந்து வாங்கிச்சு அப்படின்னா ஓகேங்களா. ஸோ உங்களோட போஸ்ட் 2 கமெண்ட் வாங்கிச்சுன்னா அதுக்கு 100 காயின். அதுக்கப்புறம் 10 ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் இதில் வந்து ஃபாலோ பண்ணலாம். அந்த போஸ்ட்டெல்லாம் போடுறாங்க இல்லையா அவங்கள ஃபாலோ பண்ணலாம். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது 10 பேர் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு 50 காயின்ஸ் வந்து கிடைக்குது. அதே மாதிரி உங்களோட போஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா 5 பேர் வந்து உங்களோட ப்ரொஃபைலை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா 250 காயின்ஸ் வந்து அதுக்கும் கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆப் 4 டைம்ஸ் டெய்லி வந்து இந்த ஆப்பை 4 டைம் ஓப்பன் பண்ணும்போது அதுக்கு வந்து 100 காயின்ஸ் வந்து கிடைக்குன்னு இருக்காங்க. அப்புறம் ஷேர் யுவர் போஸ்ட் உங்களோட போஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் போடும்போது உங்களுக்கு 300 காயின்ஸ் அது வந்து சொல்லியிருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் யுவர் மீட்டிங் ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ உங்களோட யாராவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மீட்டிங் ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா அதில் எந்த பிளேஸில் போய் பார்க்கணும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி மீட்டிங் ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 காயின்ஸ் அதாவது 10 ரூபா ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்வைட் யூசர்ஸ் ஓகேங்களா. ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் வந்து இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு கார்டு கிடைக்குதுன்னு சொன்னோம் இல்லையா. அந்த கார்டில் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாயிலிருந்து 5000 பாயிண்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து போகும். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா 5000 to 10,000 பாயிண்ட்ஸுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ 5000க்கு கம்மியாக போகாது. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து ஒரு 50,000 காயின்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது 10 யூசர்ஸை நீங்கள் வந்து இன்வைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 50,000 காயின்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு 100 யூசர்ஸ் இன்வைட் பண்ணீங்க அப்படின்னா 5 லட்சம் காயின்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து கணக்கு போட்டுக்கோங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ணுற காயின்ஸ் எல்லாமே இதில் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனில் ஸோ காயின்ஸ் எவ்வளோ இருக்குது நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ 1000 காயின்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபி நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ 10,000 காயின்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 ரூபா ஓகேங்களா. ஓகே, இது வந்து இப்போ காயின்ஸில் என்ன வேல்யூ என்னன்னு தெரிஞ்சாச்சு. ஓகே, இதில் வந்து இப்போ எப்படி போஸ்ட் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் ஹோம் ஐக்கான் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பேர் போட்டிருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாமே இந்த இடத்துல வந்து காட்டிகிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் லைக் போடுறதுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதனால் இந்த பேஜ் வந்து லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெட்டு கொஞ்சம் ஸ்பீடாக இருந்துச்சு அப்படின்னா இதில் நிறைய போஸ்ட்டெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து லைக் பண்ணுறது கமெண்ட் பண்ணுறது அது மூலிமா அந்த சொல்லியிருந்த டாஸ்க் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள்
பாருங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஏதாவது போஸ்ட் வந்து அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு ஃபோட்டோ போட்டு அது கீழே ஏதாவது ஒரு கமெண்ட் போட்டு அது மாதிரி நீங்கள் வந்து போட்டு விட்டிங்கனாலே போதும். எல்லோரும் வந்து சும்மா ஏதாவது ஒரு 10 லைக் கண்டிப்பாக ரீச் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டெய்லி அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி அது மூலியமாக போஸ்ட் போட்டு எர்ன் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீட்டிங் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ மீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யாராவது ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்களான்னா இந்த ஆப்ஷனில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக் ஆப்ஷனில் இருக்குது. தென் இங்கே இந்த இடத்துல மூவ் பண்ணிங்க இதை வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யாராவது மீட்டிங் ரிக்வெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்களா இல்லைனா உங்களோட டீமில் வந்து அதாவது உங்களோட டீமில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தெரியும். ஸோ இவங்களை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள், 200 ஸ்டூடெண்ட்டு, அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஷாப்பு. ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மீட்டிங் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத இந்த ஒரு ஸ்டெப் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள், ஹார்ட்டின் மாதிரி. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க வந்து பாருங்கள், நோ மீட்டிங் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து வந்திருக்கு. ஸோ யாராவது கொடுத்துருக்காங்களா, எத்தனை மீட்டிங் நீங்கள் வந்து இதில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, அதில் எத்தனை நீங்கள் வந்து கேன்சல் பண்ணியிருக்கீங்க, ஸோ மீட்டிங் மூலிமா எவ்வளோ வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு இது. ஸோ ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ மீட்டிங் அப்படிங்கிறதெல்லாம் கூட நமக்கு வந்து தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து அதுக்கப்புறம் இதில் வந்து எப்படி ரெஃபர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கியர் ஐக்கான் இருக்கு இல்லையா. ஸோ செட்டிங் சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபர் அண்ட் ஏர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுறீங்க உங்களோட ரெஃபர் கோட் அப்படின்னா அவங்க வந்து உள்ளே வரும்போது உங்களுக்கு வந்து அதை சொன்ன மாதிரியே 5000 காயின்ஸ்லேருந்து 10,000 காயின்ஸுக்குள்ளே வர மாதிரி ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து கிடைக்கும். ஸோ அது மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். அது போக அவங்க வந்து ஏர்ன் பண்ணுறதுல உங்களுக்கு 5% கமிஷன் டெய்லி ஆட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ரெஃபர் ஏர்ன் பண்ணுறது. தென் அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரொஃபைல் எப்போ வேணாலும் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து டாஸ்க்கு. நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் எப்படி வித்ரா எடுக்கிறதுனா இந்த டாஸ்க் பேஜில் வந்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி காயின்ஸ் வந்து காட்டுது இல்லையா, அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் வித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50,000 காயின்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ மினிமம் வேணும் 50,000 காயின்ஸு. 50,000 காயின்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ். ஓகேங்களா. ஸோ 50 ரூபா. ஸோ 50 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க்கில் தான் வித்ரா எடுத்துக்க முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரி நேம், இதில் வந்து உங்களோட பேங்க்கில் நீங்கள் உங்களோட நேம் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கிற நேமு. தென் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கோட நேமு. தென் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெனிஃபிஷரி அக்கௌண்ட் நம்பரு. தென் அதே அக்கௌண்ட் நம்பர் இதில் வந்து கன்ஃபார்ம் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. தென் இதில் வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு, அதில் வந்து சேவ் பேங்க் டீட்டெயில்ஸ். உங்களுக்கு எப்போவுமே ஆட்டோமேட்டிக்காக இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து சேவில் இருக்கட்டும்னா இது வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அதை வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிக்வெஸ்ட் எடுத்துப்பாங்க. ரிக்வெஸ்ட் எடுத்து எவ்வளோ நாளில் பேமெண்ட் வரும் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்துலேருந்து 48 மணி நேரத்தில் பேங்க் வந்து டேரெக்டாக பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா. தென் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்குறதுனால ஏதாவது ப்ராப்ளம் வருமானு பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளம் வராது. எனக்கு தெரிஞ்சுங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் யார் வந்து உங்களுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களோட பேங்க் நேம் கொடுக்கணும், பேங்க்கில் இருக்க பேங்க்கோட நேம் கொடுக்கணும், அந்த பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும், ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுக்கணும். இது வந்து பேசிக்கான டீட்டெயில் தான். இது வந்து அமௌண்ட் போடுறதுக்கான டீட்டெயில் தான். இது மூலிமா நம்மளோட அமௌண்ட்டை யாரும் எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா. ஸோ அதனால் இது தாராளமாக நீங்கள் வந்து கொடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரஸ்டடாக கரெக்டாக பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ யூஸ் பண்ண விருப்பம் இருக்கவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் டீட்டெயில் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் அந்த மாதிரி சூப்பரான ஏர்னிங் ஆப்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் ஐக்கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.